Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 7. Wave Optics உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட் டபுள் ஸ்லிட்டில் இன்சிடென்ட் ஆகும்போது ஸ்க்ரீனில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லைட்னுடைய வேவ் லென்த் 600 நானோமீட்டர். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 7.2 மில்லிமீட்டர். இதே அப்பரேட்டஸில் இன்னொரு லைட்டை யூஸ் பண்ணும்போது பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 8.1 மில்லிமீட்டர் ஆகுது. அதாவது ஃப்ரிஞ்ச் விட்த்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா அந்த லைட்னுடைய வேவ் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து அளிக்கலாம். கிவன் ஃபர்ஸ்ட் லைட்னுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, அதை λ1 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 600 நானோமீட்டர். இந்த லைட்டை யூஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரிஞ்ச் விட்த் கொடுத்துருக்காங்க, அதை β1 அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 7.2 மில்லிமீட்டர். அடுத்து செகண்ட் லைட்டை யூஸ் பண்ணும்போது ஃப்ரிஞ்ச் விட்த் சேஞ்ச் ஆகுது. அதோடைய டேட்டா கொடுத்துருக்காங்க, β2 இஸ் ஈக்குவல் டு 8.1 மில்லிமீட்டர். இப்போ இந்த செகண்ட் லைட்டை யூஸ் பண்ணும்போது ஃப்ரிஞ்ச் வித்து சேஞ்ச் ஆகுது. அந்த செகண்ட் லைட்னுடைய வேவ் லென்த் எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட். ஃப்ரிஞ்ச் வித் கேன் பி ரிட்டன் as பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. இங்கே கேபிட்டல் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன். ஸ்மால் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ். அதாவது டபுள் ஸ்லிட்டில் ரெண்டு ஸ்லிட்ஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. கேபிட்டல் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன். ஸோ ரெண்டு லைட்டும் யூஸ் பண்ணும்போது அதே அப்பரேட்டஸை யூஸ் பண்ணுறதுனால கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. தேர்ஃபோர் ஃபார் த ஃபர்ஸ்ட் லைட் we can write β1 is equal to λ1 capital D divided by small d. செகண்ட் லைட்டை யூஸ் பண்ணும்போது ஃப்ரிஞ்ச் வித் β2 is equal to λ2 capital D divided by small d. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணால் β2 divided by β1 is equal to λ2 capital D divided by small d whole divided by what is β1 λ1 capital D divided by small d. ஸோ இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு λ2 கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் எழுதுனோம்னா ஸ்மால் டி டிவைடட் பை λ1 இன்ட்டு கேபிட்டல் டி அப்படின்னு வரும். இந்த டியும் கேன்சல் ஆயிரும், இந்த டியும் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு λ2 டிவைடட் பை λ1. left hand side we are having β2 divided by β1. We have to find λ2. Therefore λ2 is equal to இதை cross multiply பண்ணோம்னா λ1 β2 divided by β1 அப்படின்னு வரும். This is equal to λ1 is 600 nanometer, β2 is 8.1 millimeter divided by β1 is 7.2 millimeter. இங்கே உள்ள மில்லிமீட்டரும் கேன்சல் ஆயிரும். Therefore we are having only the unit nanometer. இதை எப்படி எழுதிக்கலாம்னா, this is equal to 600 into 8.1 81 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 81 அப்படின்னு ஆகும். இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 72 ஆகும். நியூமரேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 9s are 81. இதை 9ஆல் கேன்சல் பண்ணால் 8 9s are 72. ஸோ 600 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get 675. ஸோ இதோட யூனிட் நானோமீட்டர். ஸோ λ2 is equal to 675 nanometer. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.